பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசிற்கு மேலும் 2 வழக்குகளில் மே 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், ராமதாசுக்கு எந்தெந்த வழக்குகளில் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த வழக்குகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் சொல்லுங்களேன். நேற்று கட்சி நிறுவனர் ராமதாஸ் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அதாவது அவர் மீது மாமல்லபுரத்துல 2012-2013 வன்முறை தூண்டும் வகையிலும் பொது அமைதிக்கு பங்க விளைவிக்கும் வகையில பேசியதாக அவர் மீது வழக்கு போடப்பட்டிருந்தது. அவருக்கு உடல்நலை குறைவால் அவரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாதுன்னு அவர் மருத்துவ சான்றிதழ் அளிக்கப்பட்டது. இந்நிலையில நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கோகாமணி திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானாரு. அதைத் தொடர்ந்து அந்த வழக்குல நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில ராமதாசுக்கு நேரிலேயே நீதிபதி திருச்சி மத்திய சிறைக்கு திருக்கழுக்குன்றம் நீதிபதி சிவா நேரில் அவர் வருகிற 16/5 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காரு. மீண்டும் 17/5 அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசும் கோகாமணி நேரில் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். மற்றொரு வழக்கு முக்கியமாக மதுரையில 2004ஆம் ஆண்டு விளக்குத்தூண் பகுதியில் ரஜினி ரசிகர்கள் மீது தாக்குதல் நடத்த சம்பவம் தொடர்பாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலும் அவர் நேற்றே உடல்நலக் குறைவா இருந்ததுனால அவரையும் ஆஜர்படுத்த முடியாத நிலையில நீதிபதி, அதாவது திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ராஜாராம் நேரில் அவரை வருகிற 16/5 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கார். இந்த 2 வழக்குகளிலும் 17/5 அன்னைக்கு அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படணும். உமா, சார்லஸ், ராமதாஸ் மீது புதிதாக போடப்பட்டுள்ள வழக்குகள் குறித்து சொல்லுங்களேன். கண்டிப்பாக. முக்கியமாக இந்த ஏற்கனவே 3 வழக்குகள் உள்ள நிலையில் அடுத்ததாக கூடங்குளம் காவல் நிலைய போலீசார் மேலும் 2 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு கூடங்குளத்துல அவர் கூடங்குளம் எதிர்ப்பாளர்களுக்கு முன்னிலையில், அதாவது வன்முறை தூண்டும் வகையில் பேசியதாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கு தடையை மீறி, போலீசாரின் தடையை மீறி உள்ளே, அதாவது கூடங்குளத்தில் நுழைய முயன்றதாக 2 வழக்குகள் அவர் மீதும் கோகாமணி மீதும் போடப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் பதியப்பட்டு அதற்கான இப்ப போலீசார் அதற்கான பணி ஈடுபட்டிருக்காங்க. அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர் எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடுமா. மேலும் கூடுதலாக 2 வழக்குகள் அவருக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் தொடர்பாக எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகணும், இல்ல நீதிபதி எதுவும் நேரில் அதற்கும் நீதிமன்ற காவலில் வைக்க எதுவும் உத்தரவு பிறப்பிக்க போறாரா என்பது சிறிது நேரத்தில் தெரியும். உமா, சார்லஸ், இந்த வழக்குகள் அனைத்தும் யாரால போடப்பட்டிருக்கு? முக்கியமாக இந்த வழக்கில் ஏற்கனவே காவல்துறை நான் குறிப்பிட்டது போல மாமல்லபுரத்தில் பேசியது, அந்த மாமல்லபுரம் போலீசார் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதற்கான விசாரணையை துவக்கி கைது நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அந்த கைதுக்கான வாரண்ட்டும் திருச்சி மத்திய சிறைக்கு நேற்று முந்தைய நள்ளிரவு கொண்டு வரப்பட்டது. நேற்று காலை மாமல்லபுரத்தில், அதாவது திருக்கழுக்குன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக போலீசார் வந்த நிலையில அவரை கொண்டு ஆஜர்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னோன்னா உள்ள நேற்று மத்திய சிறையில பாமக தொண்டர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டது அனைவருக்கும் தெரிந்தது. அதே போல் மதுரையில் உள்ளதும் போலீசார் தொடர்ந்து அந்த ரஜினி தாக்கியதாக அவர் மீதும், அதாவது ராமதாஸ் மீதும் இளஞ்செழியன் இந்த இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்கனவே ஆஜராகாத நிலையில அவர் இளஞ்செழியன் இறந்து போன நிலையில ராமதாஸ் மட்டும் ஆஜராக வேண்டும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்காரு. தற்பொழுது போடப்பட்ட கூடங்குளம் வழக்கம் காவல் நிலைய போலீசார், அதாவது போலீசார் இப்ப பொதுமக்களுக்கு இது அனைத்துமே பொது மக்களுக்கு பங்கம் விளைவிப்பதாக, அதாவது அமைதியை பொது அமைதியை குந்தகத்தை ஏற்படுத்துவதாக தான் அனைத்து வழக்குகளும் பிரிவுகளும் உள்ளது. அதன் அடிப்படையிலே அவர் மீது போலீசார் இந்த வழக்குகளை பதிந்திருக்காங்க. உமா, சார்லஸ், ராமதாஸ் தவிர்த்து வேறு யார் யார் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறா? முக்கியமா ஏற்கனவே அவர் விழுப்புரத்துல தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த போதுதான் முதலில் அவர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அதில் கோகாமணியும் கைது செய்யப்பட்ட நிலையில கோகாமணி மீது ஏற்கனவே அவர் மாமல்லபுரத்தில் பொதுக்கூட்டத்தில் அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக பேசியதுல அவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருந்தது. நேற்று திருச்சி மத்திய சிறையில வன்முறையை தூண்டும் வகையில ராமதாஸோட நேர்முக உதவியாளர் நடராஜன் அவரும் கைது செய்யப்பட்டார். உள்ளே அவர் தொண்டர்களை வன்முறை தூண்டியதாக, அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக திருச்சி கேகேநகர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவரை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ குரு மற்றும் உள்ளிட்டோர் தொடர்ந்து அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து முக்கியமாக இதில் இவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் வன்முறையை தூண்டும் வகையில், அதாவது பொதுமக்களுக்கும் மற்றவர்களை வன்முறை தூண்டும் வகையில் இவர்கள் ஈடுபட்டதாகவே இவர்கள் மீது போடப்பட்ட
வழக்குகளும் அந்த சட்ட பிரிவுகளும் உள்ளது. உமா, உங்க தகவலுக்கு நன்றி சார்லஸ்.